செல்ல குழந்தையே, இன்று உனக்கு சற்று வித்தியாசமான பதிவினைத்தான் உன் அப்பன் கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயிராக நினைக்கின்ற உறவு ஒன்று, உனக்கே தெரியாமல் எழுதி வைத்த கடிதம் ஒன்று இந்த அப்பன் என் கையில் சிக்கியிருக்கின்றது. அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. அதனால் என் பிள்ளையே, அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை நான் உனக்கு இப்பொழுது வாசித்து காண்பிக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்லும் பொழுது ஒன்று உனக்கு மனதுக்குள் சந்தோஷம் வந்திருக்கும். இல்லை என்றால் உனக்கு சற்று பயம் சேர்ந்து வந்திருக்கும். என்னவாக இருக்குமோ, எதனால் இருக்குமோ என்று என்ன எழுதியிருப்பார்கள்? நமக்கு தெரியாத ரகசியம் ஏதேனும் இருக்கின்றதா? நம்மை விட அதிகமாக இவர்கள் நம் மீது ஏதேனும் கோபம் கொண்டிருக்கிறார்களா என்று என் குழந்தை, நிச்சயமாக உன்னுடைய இத்தனை கேள்விகளுக்கும் பதில் என்னிடத்தில் இருக்கின்றது. நான் இந்த அப்பன் இன்று உனக்கு தரக்கூடிய இந்த வாக்கினை நிச்சயமாக உன்னுடைய உயிரான உறவு உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். என் குழந்தையே, நான் சொல்வது நீ ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. நான் சொல்வது மட்டும்தான் உண்மை. என் தங்கமே, நான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த செய்திக்காகத்தான் நீ காத்து கொண்டிருக்கின்றாய் என்று கூட சொல்லலாம். ஒருவேளை நீ என் இடத்தில் இருந்து வேண்டுமானால் இதை இருந்திருக்கலாம் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. இந்த அப்பன் இன்று உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உனக்கு மனதுக்குள் நிம்மதியை கொடுத்து விடலாம். ஏனென்றால் ஒருவர் மனதில் என்ன இருக்கின்றது என்று தெரியாமல் குழப்பத்தோடு வாழ்வதை விட இதுதான் இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டால் போதும் அல்லவா? வருவதற்காக என் தங்கமே, நீ சில நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளினால் மனம் நொந்து போயிருக்கின்றாய். அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை துணையானது அங்கே என்ன செய்ய நினைக்கின்றது? அவர்கள் மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது? அவர்கள் எதை பற்றி சிந்திக்கிறார்கள்? நீ மட்டும் இங்கு தனியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயே என்று உன்னுடைய வாழ்க்கை பற்றி நீ மட்டுமே யோசித்து கொண்டிருக்கின்றாய் என்றுதான் நான் அவர்களுடைய நடவடிக்கையை கண்காணிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் அவர்கள் உனக்காக எழுதி மறைத்து வைத்திருந்த கடிதத்தை நான் கண்டுவிட்டேன். அப்பொழுது உன் அப்பன் எனக்கு கண்கள் கலங்கிவிட்டது. என்ன உணர்வுகளை அப்படி கொட்டி தீர்த்திருந்தார்கள் தெரியுமா என் குழந்தையே? நம் வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்களை தாண்டி இந்த நிலையை நாம் வந்திருக்கின்றோம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சந்தோஷம் என்பது நமக்கு முழுமையாக கிடைக்க விடாமல் செய்துவிட்டது. முழுமையான சந்தோஷம் அனுபவிக்கிறோம் என்று நினைக்கும் பொழுதே அடுத்தது உடனடியாக ஏதேனும் ஒரு கஷ்டம் தலையில் இடையே வந்து விடுகிறது. உனக்கு முழுமையாக சந்தோஷத்தை கொடுக்க என்னால் முடியவில்லையே என்கின்ற பயம் எனக்குள் வந்துவிட்டது. நான் இந்த வாழ்க்கையின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றேனோ அதைவிட அதிகமான அன்பினை உன் மீது வைத்திருக்கின்றேன். எது நடந்தாலும் அது உன்னை காயப்படுத்தாமல் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, உனக்கு தெரியாமல் நான் மட்டும்தான் தனியாக தங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது உனக்கு தெரியும்படியாகிவிட்டது. நான் நிச்சயமாக என்னால் மட்டும்தான் உணர முடியும். நீ இப்பொழுது என் மீது கொண்டிருக்கின்ற அன்பை எத்தனை பெரிய
பெரியது என்பது எனக்கு தெரியும். நீ என் மீது உயிரை வைத்திருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நான் எந்தவிதமான சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்திவிடக்கூடாது என்று நினைக்கின்றேன். ஆனால் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில நேரங்களில் அப்படி உன்னை காயப்படுத்தி விடும்படியாக நடந்து விடுகின்றது. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு மனதுக்குள் எத்தனையோ சோதனைகளும் வேதனைகளும் இருந்தாலும் எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு என் மீது உண்மையான அன்பினை மட்டும்தான் நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த அன்பு, நீ என் மீது காட்டுகின்ற இந்த வெளிப்படையான அன்பை நிச்சயமாக என்னை எப்பொழுதும் மெய் சிலிர்க்க வைத்து கொண்டிருக்கின்றது. இதற்கு கைமாறாக நான் உனக்கு என்ன செய்ய போகின்றேன் என்று தெரியவில்லையே. ஆனால் ஒன்று, என் உயிர் இந்த உடலில் இருக்கும் வரை நான் உனக்கு என்றும் நன்றி கடன் பட்டுதான் இருப்பேன். இதனால் நான் உனக்கு சில விஷயங்களை இத்தனை நாட்களும் சொல்லாமல் இருந்ததை இந்த கடிதத்தில் எழுதி நான் மறைத்து வைத்து விடுவேன். இது ஒருபோதும் உனக்கு தெரிய போவது கிடையாது. ஏனென்றால் இப்பொழுது என் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்ற கஷ்டமானது என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எல்லா பிரச்சனைகளும் என்னை மட்டுமே தாங்கி கொண்டிருக்கின்றது. அதை எதிர் நின்று போராடி நான் இன்று என்னோடு சேர்ந்து நிற்கும் அதை தாங்குகின்றாய் என்று நினைக்கும் பொழுது என்னுடைய மனம் அதிகமாக வேதனைப்படுகின்றது. அதனால்தான் முதலில் மனம் வேதனைப்படக்கூடாது. நிச்சயமாக நீ என்றால் உன்னுடைய அன்பு என்னுடைய அன்பை விட மிக பெரியது. என்னால் புரிந்து கொண்டதனால்தான் உன்னிடத்தில் நேராக பேச முடியவில்லை. இது போன்ற கடிதத்தில் எழுதி வைத்திருக்கின்றேன். அது மட்டும் ஒரு நாளும் குறைந்துவிடக்கூடாது. என் வாழ்க்கையில் எனக்கு தேவை இல்லை இப்படி உன்னுடைய அன்பான உறவு என்று. உன்னுடைய உயிரான அந்த உறவு எழுதி வைத்திருக்கிறார்கள். என் பிள்ளையே, அவர்கள் என்ன உணர்வுகளை கண்டாயா? அவர்கள் செய்த தவறுகள் செய்தாலும் அதை மனதறிந்து அவர்கள் செய்யவில்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால்தான் சில தவறுகளை அவர் செய்திருக்கிறார்கள். இந்த தவறுகளை எல்லாம் நீ மன்னித்து விட வேண்டிய மனப்பக்குவம் நிச்சயமாக உனக்கு இருக்க வேண்டும். என் குழந்தையே, இது ஒன்றை நீ கடந்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கே சந்தோஷமானதாக என்றும் நிலைத்து நிற்கும். உன் வாழ்க்கையில் உனக்கு இல்லாமல் வாழ வேண்டும். அவர்கள் மறைத்து வைத்த கடிதம் உன் கண்களுக்கு ஒரு நாளும் படப்போவது கிடையாது. இனிமேல் உன் துணை உனக்கான உன் வாழ்க்கையை நல்லதை மட்டுமே நினைக்கிறார் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உனக்கான எல்லாவற்றையும் அவர் உன்னிடத்தில் பெற்று தர வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கின்றார். எல்லாவற்றையும் உனக்காக செய்து தர வேண்டும். உனக்கான எல்லாவற்றையும் செய்து உனக்கான எல்லா மகிழ்ச்சியையும் பெற்று தர நினைக்கின்றார். அவர்கள் நினைப்பது எல்லாம் உன்னுடைய மகிழ்ச்சிக்கானது மட்டுமே என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சில நேரத்தில் சில பிரச்சனைகளும் சில இன்னல்களும் வாழ்க்கையில் வந்தாலும் அதற்கெல்லாவற்றையும் சேர்த்து உனக்கான அன்பினை அவர்கள் தர நினைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்ற நேரம் உனக்கு வெகு விரைவில் வந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்ததனால்தான் இப்பொழுது அந்த கடிதம் என்னிடத்தில் கிடைத்தவுடன் உடனடியாக என்னுடைய குழந்தையின் மகிழ்ச்சியை அவரிடத்தில் தெரிவித்து விட்டாள் என்றால் என்னுடைய பிள்ளை மகிழ்ச்சி அடையுமே என்றுதான் நான் இப்பொழுது உனக்காக இந்த நிமிடத்தில் இதனை உன்னிடத்தில் சொல்வதற்காக ஓடி வந்தேன். உன்னுடைய இந்த விஷயத்தை யாரிடத்திலும் சொல்லாமல் இவர் மறைத்து வைத்து இத்தனை நாள் மனதுக்குள்ளே வைத்து எழுதி வைத்திருக்கின்றார். ஆனால் யாருக்கும் இது கண்படவில்லை.
யாரும் இதனை எடுத்து விடாமல் தனியாக ஒளித்து வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது அது என் கண்ணில் பட்டுவிட்டது. அதனை உடனடியாக என் குழந்தையிடம் சொன்னால் என் குழந்தை பெரும் மகிழ்ச்சி அடைவாய் என்றுதான் நான் இப்பொழுது உன் இடத்தில் அதனை எடுத்து கொண்டு வந்திருக்கின்றேன். இப்பொழுது உனக்கான நேரம், கூடிய நேரம் வரப்போகின்றது. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உன் வாழ்க்கையில் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.